நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஜாயிண்ட் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் JIPMAT என்ற நுழைவுத் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதென்று பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் JIPMAT அட்மிஷன் 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற அதிகாரப்பூர்வ JIPMAT இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் JIPMAT 2026 என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்ற பட்டனை கிளிக் செய்து டவுன்லோட் செய்யவும். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நன்கு படிக்க வேண்டும். பிறகு ஐ ஹாவ் டவுன்லோடட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆஃப் JIPMAT 2026 என்ற இடத்தில் உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்யவும். பிறகு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக பர்சனல் டீடைல்ஸ். கேண்டிடேட் நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் என்ற இடத்தில் நமது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிட வேண்டும். மதர் ஆர் கார்டியன் நேம் என்ற இடத்தில் நமது தாய் அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிட வேண்டும். கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவரின் பாலினத்தை குறிப்பிட வேண்டும். மாணவராக இருந்தால் மேல் என்றும் மாணவியாக இருந்தால் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக கன்ஃபார்ம் பர்சனல் டீடைல்ஸ். இங்கு மீண்டும் மாணவரின் பெயர், தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், தாய் அல்லது பாதுகாவலரின் பெயர், மாணவரின் பிறந்த தேதி மற்றும் பாலினம் ஆகியவைகளை முன்பு குறிப்பிட்டது போலவே மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பிரசன்ட் அட்ரஸ். இங்கு நமது வீட்டின் முகவரியை நாடு, மாநிலம், மாவட்டம், பின்கோடு உள்ளிட்ட விவரங்களோடு குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நமது தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பெர்மனன்ட் அட்ரஸ். இங்கு நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் நமது நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் சேம் அஸ் பிரசன்ட் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்தால் போதுமானது. இரண்டு முகவரியும் வெவ்வேறாக இருந்தால் நமது நிரந்தர முகவரியை குறிப்பிட வேண்டும். பிறகு சூஸ் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் 8 முதல் 13 கேரக்டர்கள், ஒரு அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் அதாவது ஸ்மால் லெட்டர், ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொண்டு பாஸ்வேர்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும். செக்யூரிட்டி கொஸ்டின் என்ற இடத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். நாம் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம். செக்யூரிட்டி ஆன்சர் என்ற இடத்தில் நாம் தேர்ந்தெடுத்த கேள்விக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும். செக்யூரிட்டி கொஸ்டின் மற்றும் செக்யூரிட்டி ஆன்சர் ஆகியவைகளை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நமக்கு லாகின் தொடர்பான ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இது நமக்கு உதவியாக இருக்கும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து செக் பாக்ஸிலும் டிக் செய்துவிட்டு ஐ அக்ரி என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு சப்மிட் அண்ட் சென்ட் OTP டு வெரிஃபை மொபைல் நம்பர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக நாம் குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் OTP நம்பரை குறிப்பிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ஃபில் அப் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு மீண்டும் ஒரு முறை பர்சனல் டீடைல்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நேஷனாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் ஆர் UT ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் நாம் வசிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். நாம் BC, MBC, DNC வகுப்பை சார்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் OBC நான் கிரீமி லேயர் என்பதை மட்டுமே குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் கேட்டகரி என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நமது சமூகத்தை குறிப்பிட வேண்டும். Do you have a valid category certificate issued by an authorized government office என்ற இடத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற அலுவலகம் வழங்கிய செல்லுபடியாகும்
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களிடம் உள்ளதா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. எஸ் என்று குறிப்பிட வேண்டும். கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் என்ற இடத்தில் கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பரை குறிப்பிட வேண்டும். கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் என்ற இடத்தில் நாம் எப்போது கேட்டகரி சர்டிஃபிகேட் பெற்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். ஆர் யூ டயபெட்டிக் என்ற இடத்தில் மாணவருக்கு சர்க்கரை நோய் இருந்தால் கட்டாயமாக எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் நாம் நகர்ப்புறத்தில் வசித்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் வசித்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். ஆனுவல் ஃபேமிலி இன்கம் என்ற இடத்தில் நமது குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும். மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்ற இடத்தில் நாம் தேர்வுக்கு எந்த முறையில் தயாரானோம் என்பதை குறிப்பிட வேண்டும். இவை அனைத்தையும் முடித்த பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக டிசபிலிட்டி டீடைல்ஸ். இங்கு ஆர் யூ பிடபிள்யூடி ஆர் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். நாம் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், யூடிஐடி கார்டு நம்பர் என்ற இடத்தில் பிடபிள்யூடி சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ஆதார் டீடைல்ஸ். பிறகு ஆதார் டீடைல்ஸ் என்ற இடத்தில் நம்முடைய விண்ணப்ப படிவ எண் மற்றும் பெயர் ஆகியவைகள் குறிப்பிட்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள செக்பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு நம்முடைய ஆதார் எண்ணை இருமுறை குறிப்பிட்டு கேப்சாவை குறிப்பிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நம்முடைய ஆதார் எண்ணில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓடிபி நம்பரை குறிப்பிட்டு கேப்சாவையும் குறிப்பிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ஆப்பார் ஐடி. டு யூ ஹாவ் ஆப்பார் ஐடி என்ற இடத்தில் நம்மிடம் ஆப்பார் ஐடி இருந்தால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். ஆப்பார் ஐடி என்பது ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி என்பதற்கான சுருக்கமாகும். மாணவரின் கல்வி பயணம், மதிப்பெண், சான்றிதழ்கள் அனைத்தையும் டிஜிலாக்கர் மூலம் சேமிக்கப்பட்டிருக்கும். பிறகு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக அப்ளை ஃபார். எக்ஸாம் ஸ்டேட் ஆர் சிட்டி சாய்ஸ் என்ற இடத்தில் மொத்தமாக 4 இடத்தை குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்பதையும், எக்ஸாம் சிட்டி என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாக இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். ஃபாதர் ஆர் கார்டியன் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நமது தந்தை அல்லது பாதுகாவலரின் பணியை குறிப்பிட வேண்டும். ஃபாதர் ஆர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நமது தந்தை அல்லது பாதுகாவலரின் கல்வி தகுதியை குறிப்பிட வேண்டும். மதர் ஆர் கார்டியன் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நமது தாய் அல்லது பாதுகாவலரின் பணியை குறிப்பிட வேண்டும். மதர் ஆர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நமது தாய் அல்லது பாதுகாவலரின் கல்வி தகுதியை குறிப்பிட வேண்டும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக எஜுகேஷனல் டீடைல்ஸ். முதலாவதாக 10ஆம் வகுப்பு தொடர்பான தகவல்களை குறிப்பிட வேண்டும். பாஸ் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் பாஸ்ட் என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் ஆர் அப்பியரிங் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் 10th ஆர் ஈக்குவலண்ட் என்று குறிப்பிட வேண்டும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் நம்முடைய பள்ளி நகர்ப்புறத்தில் அமைந்திருந்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் அமைந்திருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் நாம் அரசு பள்ளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் நாம் தமிழ்நாட்டில் படித்திருந்தால் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு படித்த பள்ளி எந்த மாவட்டத்தில் இருக்கின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என்பதை தேர்வு செய்து கொள்ளவும். ரிசல்ட் மோட் என்ற இடத்தில் பர்சன்டேஜ் என்று குறிப்பிட வேண்டும். டோட்டல் மார்க் என்ற இடத்தில் 500 என்று குறிப்பிட வேண்டும். அப்டேட் மார்க் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் ரோல் நம்பர் என்ற இடத்தில் 10ஆம் வகுப்பின் பொதுத் தேர்வின் ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும்.
ஸ்கூல் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் எந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தோம் என்பதை குறிப்பிட்டு அதன் முகவரியையும் குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் காலேஜ் அட்ரஸ் பின்கோட் என்ற இடத்தில் நம்முடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு தகவல்களை குறிப்பிட வேண்டும். பாஸ் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி ரிசல்ட்காக வெயிட் செய்து கொண்டிருந்தால் அப்பேரிங் என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் 2026 என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் +2 level of examination in the 10th +2 pattern of examination from any recognized central or state board of secondary examination such as the Central Board of Secondary Examination or State Board of New Delhi or Council for Indian School Certification Examination New Delhi என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் நம்முடைய பள்ளி நகர்ப்புறத்தில் அமைந்திருந்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் அமைந்திருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். டைப் ஆஃப் ஸ்கூல் என்ற இடத்தில் நாம் அரசு பள்ளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் நாம் தமிழ்நாட்டில் படித்திருந்தால் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பு படித்த பள்ளி எந்த மாவட்டத்தில் இருக்கின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்பதை குறிப்பிட வேண்டும். என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் ரோல் நம்பர் என்ற இடத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் எந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்தோம் என்பதை குறிப்பிட்டு அதன் முகவரியையும் குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் காலேஜ் அட்ரஸ் பின்கோட் என்ற இடத்தில் நம்முடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக கேப்சர் லைவ் போட்டோகிராஃப். இங்கு நம்முடைய புகைப்படத்தை நேரலையில் பதிவு செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக டாக்குமெண்ட் அப்லோட். இங்கு நம்முடைய புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்துவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ஃபீ பேமெண்ட். இங்கு நம்முடைய மின்னஞ்சல் முகவரி குறிப்பிட்டிருக்கும். நாம் கேப்சாவை குறிப்பிட்டு சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நம்முடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஓடிபி நம்பரை குறிப்பிட்டு வெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு பே எக்ஸாமினேஷன் ஃபீ என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ஆன்லைன் பேமெண்ட் என்பதை தேர்வு செய்யவும். பிறகு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு உள்ள பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து நாம் கட்டணத்தை செலுத்தலாம். ஜிப்மேட் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.